ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து 30 அடி இருக்குது, இந்த சைடு வந்து 40 அடி இருக்குது. 40க்கு 30 அப்படின்னு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் 2 பிஹெச்கே வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பூஜை ரூம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி கார் பார்க்கிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல ரோட் ஃபேஸிங்கு, மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி. ஸோ உள்ளே வந்தோன்னா ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கிங்லேருந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இந்த ஹால்லேருந்தே வந்து ஒரு சின்ன பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பூஜை ரூம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற வாலோட கம்பைன் பண்ணாமல் தனி வாலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து டாய்லெட் இருக்குது. ஸோ டாய்லெட் வால் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு பூஜை ரூம் தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கிட்ஸோட பெட்ரூம் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து சின்ன பெட்ரூமாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி காமன் டாய்லெட்டு, வெளியில் வந்து வாஷ் பேஷனோட வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து இந்த ஃபோயர்லேருந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எப்போவுமே வந்து இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து பண்ணுவோம். ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் கம் டைனிங் ரெண்டுமே இருக்க மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் பெருசாக கொடுத்தங்காட்டி கிச்சன் கம் டைனிங் ரெண்டுமே வந்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங்லேருந்து வெளியில் வந்து ஒரு டாக் லேடு ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக் லேடு ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ பார்க்கிங் வந்து கார் பார்க்கிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 14 அடி 6 இன்ச்சுக்கு 13 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது ஹாலு. ஸோ ஹாலும் வந்து கொஞ்சம் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 14 அடி 3 இன்ச்சுக்கு 13 அடி 3 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து 10 அடிக்கு 8 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வந்து 10 அடி 6 இன்ச்சுக்கு 10 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஸோ இது வந்து 4 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து காமன் டாய்லெட்டு. ஸோ காமன் டாய்லெட் வந்து 7 அடிக்கு 4 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சன் கம் டைனிங் ரெண்டுமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 10 அடி 6 இன்ச்சுக்கு 13 அடி 3 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாலுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது நார்த் சைடில் 2 விண்டோ இருக்க மாதிரி சின்ன சின்ன விண்டோவை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆஸ்தட்டிக் வியூக்காக இந்த மாதிரி சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் வெஸ்ட் சைடில். டாய்லெட்டுக்கு வந்து வெஸ்ட் சைடில் வென்டிலேட்டரும். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது டாய்லெட்டுக்கு வந்து சவுத் சைடில் வென்டிலேட்டரும், கிச்சன் கம் டைனிங்க்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் படிக்கடியில் இன்னொரு விண்டோவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.